திருநெல்வேலி மாவட்டம் பாப்பானூர்ல இருந்து எங்கள் ஊரில் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அண்ணனை வந்து வெட்டி கொண்டுட்டாங்க. அவங்களுக்கு வயசு வந்து 46 இருக்கும். அவங்க வீட்டில் அவங்க பொண்ணு பையன் இருக்காங்க. இதே மாதிரி 2019 வந்து ஒரு அண்ணனை வந்து வெட்டி கொண்டுட்டாங்க. ஆனால் அதுக்கும் நாங்கள் நியாயம் கேட்டோம். அதுக்கான நியாயம் எங்களுக்கு இது வரைக்கும் கிடைக்கவே இல்லை. நாங்கள் வந்து எங்களுக்கான தனியான ஒரு பாதை கேட்கணும், அது கொடுக்க மாட்டேங்காங்க. கவர்மெண்ட்ல இருந்து எங்களுக்கு வந்தாலும் வந்து நாங்கள் எவ்வளவோ பெட்டிஷன் எல்லாமே கொடுத்துட்டோம், புகார் எல்லாமே கொடுத்துட்டோம். எங்களுக்கு இன்ன வரைக்கும் எதுவுமே கிடைக்கவே இல்லை. நாங்கள் அதுக்காக இப்போ வந்து போராடிட்டு இருக்கோம். லாஸ்ட் டைம் நடந்த கொலைக்கு வந்து நாங்கள் வந்து போராட்டம் பண்ணோம், பாடியை வாங்க மாட்டோம்னு சொன்னோம். ஆனால் வந்து அவங்க எங்களை வந்து பிரைன் வாஷ் பண்ணி பாடியை வாங்க வச்சுட்டாங்க. நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் எல்லாமே சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கு எதுவுமே பண்ணி கொடுக்கல. இப்போ வந்து நாங்கள் பாடியை வாங்கணும்னா அவங்க வந்து எங்களுக்கு ரோடு போட்டு கொடுக்கணும், தனியாக ரேஷன் கடை வச்சு தரணும், எல்லாமே எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்கன்னா நாங்கள் பாடியை வாங்குவோம், இல்லைன்னா நாங்கள் வாங்க மாட்டோம். இப்படி தான் நாங்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஒரு 4 நாளாக இருக்கோம். இதே மாதிரி தொடரும் இனிமேலும். அவங்க வந்து எங்களுக்கு கண்டிப்பாக ரோடு போட்டு கொடுக்கணும், இல்லைன்னா நாங்கள் இப்படி தான் உள்ளிருப்பு போராட்டத்தில் கண்டிப்பாக இருப்போம். பாடியை வாங்க மாட்டோம். நாங்கள் எங்களுக்கு காரணம் தெரியணும். அதுக்கு பாதை இல்லை, போகிறதுக்கு பாதை இல்லை. அந்த அவங்க வழியோட ஒரு நல்ல நாளுக்கு போனாலும் சரி, ஒரு கெட்ட நாளுக்கு போனாலும் சரி, நாங்கள் அங்கே நின்று அவங்க மறிச்சிருவாங்க, வழியை மறிச்சிருவாங்க. நின்று நாங்கள் பொறுமையாக தான் ஒதுங்கி போக வேண்டியதாக இருக்குது. எங்கள் வழியில் பள்ளிப்பாதை எல்லாமே நாங்கள் ஆடு மாடை குறுக்க விட்டுருதாங்க. ஆடு மாடை வந்து நின்றுது, ஒரு பக்கம் போக முடியல, வர முடியல. எங்களுக்கு வழிப்பாதை வேணும். அவனை ஏன் வெட்டினாங்க, அது எங்களுக்கு காரணம் வேணும். 4 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தூண்டுதல் யாரெல்லாமே இருக்காங்கன்னு தெரியாது. சின்ன பசங்க 4 பேர் வெட்ட மாட்டாங்க. அதுக்கு தூண்டுதல் யாரும் இருக்கா, அவங்களே அரெஸ்ட் பண்ணணும். அவங்கள அரெஸ்ட் பண்ணாதான் நாங்கள் இந்த போராட்டத்துக்கு விடுவோம். பாடியை வாங்குவோம், பாடியை வாங்க மாட்டோம். அந்த சின்ன பசங்க வெட்டுவாங்கன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. பூரா குட்டி பசங்க தான் வெட்டியிருக்கானுவா. அதுக்கு தூண்டுதல் ஒரு ஆள் இருப்பாங்களா, அவங்களே அரெஸ்ட் பண்ணுங்க. நாங்கள் பாடியை வாங்குறோம், நாங்கள் அடக்கம் பண்ணிக்கிட்டோம். இதுக்கு முன்னாடி ஒரு அண்ணன் வெட்டினாங்க, 7 வருஷம் ஆச்சு. இதே மாதிரி தான் எல்லாம் வந்தாங்க, இதெல்லாம் பண்ணுன்னு சொன்னாங்க, இது செய்யலன்னாங்க, எதுவுமே செய்யலை. அந்த அண்ணன் பாடியை நாங்கள் இந்த மாதிரி முட்டாதனத்தில் வாங்கிட்டோம். அப்போ நாங்கள் இப்படி இருந்தோம்னா எங்கள் ஊருக்கு மாறி இருக்கும். அம்மா அப்போ முட்டாதனம் மாரியப்பன் என்பவரை சுமார் 7:30 மணி அளவில் சில சமூக விரோதிகளால் படுகொலை செய்யப்பட்டார். இதற்காக நாங்கள் எங்கள் ஊர் பொதுமக்கள் அனைவரும் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதுவரை காவல்துறை 4 பேரை அரசு செய்ததாக கூறியிருக்கிறார்கள். ஆனால் இதற்கு மேலும் உள்ள குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்றும் பலரின் தூண்டுதலின் பேரில் இந்த படுகொலை நடந்ததாக நாங்கள் கருதுகிறோம். 2018ஆம் ஆண்டு இதேபோல் ஒரு படுகொலை இங்கு அரங்கேறியது. அதற்கு தக்க நடவடிக்கை காவல்துறை எடுத்தும் இதுவரை நீதிமன்றத்தால் அவர்கள் தண்டிக்கப்படவில்லை. மென்மேலும் நடப்பதற்கு காரணம் நீதிமன்றத்தின் அலட்சியமே என்று நாங்கள் கருதுகிறோம். கிட்டத்தட்ட சுமார் 2010ஆம் ஆண்டு ஒரு திருமண நிகழ்வின் போதும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தால் இங்கு நாங்கள் தாக்கப்பட்டோம். மேலும் இதற்கு உரிய நடவடிக்கை அரசாங்கத்தால் எடுக்கப்பட வேண்டும். எங்களது போக்குவரத்திற்கான வசதிகள் இதுவரை செய்து தரப்படவில்லை. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக எங்களுக்கு தனி சாலை வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறோம். இதற்கு ஆளும் அரசு இதுவரை செவிசாய்க்கவில்லை. இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். எங்களுக்கு மாற்று பாதை வழியை ஏற்படுத்தி தர வேண்டும். அது மட்டுமல்லாது எங்களுக்கு உரிய ரேஷன் பொருட்கள் வழங்குவதற்கு தனி ரேஷன் கடை ஒன்று வேண்டும். அதுவும் நாங்கள் கிட்டத்தட்ட 15 வருஷமா போராடிக்கிட்டு தான் இருக்கோம். அதுக்கு இதுவரைக்கும் எந்த ஒரு இதுவுமே இல்லை. குளம்பன் கோயில் வழியாக ஒரு சாலை கேட்டு 15 வருஷமா நாங்கள் மனுக்களுக்கு எக்கச்சக்க மனுக்கள் கொடுத்துருக்கோம். இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தனி சாலை இருந்தால் மட்டும்தான் எங்கள் மக்களுக்கும் எங்களுக்கும் எங்கள் படிக்கிற குழந்தைங்களுக்கும் பாதுகாப்பு. அது இல்லாமல் இந்த வழக்குல உரிய நடவடிக்கை காவல்துறை எடுக்கணும். அங்கன்வாடி மையத்தில் எங்கள் சமூகம் சார்ந்த படித்த குழந்தைங்களை அதில் நியமிக்கணும். பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்த பிரபாகரன் என்ற பையனுக்கு அவர் டிப்ளமோ முடிச்சிருக்காரு. அவருக்கு உடனடியாக அரசு வேலையும் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு தேவையான நிதி உதவியும் அவருக்கு சுமார் 2 ஏக்கர் நிலத்தையும் வழங்க வேண்டும். இதற்கு SC/ST துறை சார்ந்த அதிகாரிகள் எங்களை வந்து இதுவரை சந்திக்கவில்லை. சம்பவம் நடந்து கரெக்டாக 2 நாள் ஆகுது. இதுவரைக்கும் யாருமே எங்களை வந்து மீட் பண்ணலை. அதுக்கு தாசில்தார் வரைக்கும் வரலை. கேட்டால் அவங்க ஏதோ மீட்டிங்கில் இருக்காங்க, வைக்காங்க, வரல. SP மட்டும் வந்தாங்க. பிரேத பரிசோதனை முடிஞ்சது, உடலை வாங்கி நீங்கள் அடக்கம் பண்ணுங்க, உங்களோட கோரிக்கை நிறைவேற்றப்படும் வாய் வழியாக சொல்கிறாங்களே தவிர இதுவரைக்கும் எழுத்துப்பூர்வமாக எங்களுக்கு எந்த கோரிக்கையும் நிறைவேற்றப்படலை. இது 2வது படுகொலையாக ஆயிடுச்சு. இன்னும் ஒரு படுகொலை நடந்தால் மட்டும்தான் இங்கே கலெக்டர்லேருந்து சப் கலெக்டர்லேருந்து தாசில்தார் வரைக்கும் வருவாங்களான்னு எங்களுக்கு தெரியல. நாங்களும் இந்த ஜனநாயக நாட்டில் எங்களுக்கு உரிய உரிமைக்காக போராடிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு தமிழக அரசு செவிசாய்த்து எங்களுக்கு கோரிக்கை நிறைவேற்றணும்.
இதுதான் நாங்க எங்க உள்ளிருப்பு போராட்டமாக தான் நடத்துறோம். நாங்க அரசாங்க பொருளை சேதப்படுத்தவோ அரசு அதிகாரிகளை அலட்சியப்படுத்தவோ நாங்க இதுவரைக்கும் செய்யல. இது மேலும் தொடருமானால் நாங்கள் மேற்கொண்டு சாலை மறியல் இல்ல, ஒட்டுமொத்தமா தேர்தல் பொறுப்பெடுப்பு வரைக்கும் நாங்க பேசிக்கிட்டு தான் இருக்கோம். எங்க மக்களுக்கான விடியல் கண்டிப்பா கிடைக்கும் நாங்க நம்புறோம். அரசாங்கத்தை நம்பி தான் இதையும் நாங்க நம்பிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு அரசு சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் வரல, இது வரைக்கும் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சரும் வரல, லோக்கல் எம்எல்ஏ வரல, லோக்கல் எம்பி வரல, ஒரு தாசில்தார் வரைக்கும் கூட இன்னை வரைக்கும் வரல. 3 நாள் ஆகுது நாங்க உள்ளிருப்பு போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். ஒரு தாசில்தார் கூட எங்களுக்கு வரல. இதுக்கு காரணம் என்ன? நாங்க SC/ST இருக்கிறனால காரணமா என்றதை இந்த ஆள்ற அரசு தான் சொல்லணும். இதுவரைக்கும் ஒரு மினிஸ்டர் கூட இது காலத்துக்கு போயிருக்கான்னு கூட எங்களுக்கு தெரியல. ஏன்னா மேல்மட்டத்தில் இருக்க எல்லா போஸ்டிங்லயுமே DMK ATM எல்லாத்துலயுமே அவங்க தான் இருக்காங்க. நாங்க வெறும் மனுஷனா மட்டும் தான் இருக்கோம். ஜனநாயக நாட்டில் எங்களுக்கு உண்டான உரிமையை தான் நாங்க கேட்கிறோம். அதை இந்த அரசு செஞ்சு கொடுக்குமா கொடுக்காதுன்றத அரசு தான் முடிவு பண்ணணும். அல்லனா எங்க போராட்டம் கண்டிப்பான முறையா தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும். எங்க கோரிக்கை நிறைவேற்றுற வரைக்கும் எங்க போராட்டம் தொடரும். கையில எடுக்கணும். ஆமா, அது கண்டிப்பா நம்ம எடுத்து ஆகணும். என் பேர் ராஜீவ் காந்தி.